லூப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒயில் லூப். ஸோ இந்த ஒயில் லூப்பு, டூ ஒயில், ஃபார் இதெல்லாம் பிக் கொஸ்டின்ல தான் வரும். ஸோ இது கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லூப்னா என்ன, ஸோ அந்த லூப்ல இருக்கிற 3 பகுதி, இனிஷியலைசேஷன், அதுக்கப்புறம் டெஸ்ட் கண்டிஷன், இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ ஒயில் லூப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதை என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப் அப்படின்றது சொல்லுவோம். ஏன்னா இந்த லூப்போட ஆரம்பத்திலேயே நம்ம அந்த கண்டிஷன், ஸோ மொதல் பாயிண்ட் இனிஷியலைசேஷன், ரெண்டாவது கண்டிஷன், மூணாவது இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட். சரியா? ஸோ அப்போ அந்த லூப்போட ஆரம்பத்திலேயே நம்ம இந்த கண்டிஷனை செக் பண்ணுவோம். ஸோ அதனால இதை என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப் அப்படின்றத சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கவுண்டரை இனிஷியலைஸ் பண்ணிடும். ஸோ ஒயில் லூப்புக்கு முன்னாடி கவுண்டர் இனிஷியலைசேஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கும். அடுத்து கண்டிஷன் செக்கிங், ஒயிலுக்குள்ள இந்த கண்டிஷன் கொடுப்போம். இதுதான் நம்ம அந்த லூப்புக்கான டெஸ்ட் கண்டிஷன். அதுக்கப்புறம் லூப் ஸ்டேட்மெண்ட், ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அதை இந்த இடத்துல கொடுத்துருப்போம். அதுக்கு அடுத்து இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் கவுண்டர், இது ரெண்டுமே இந்த லூப் ஸ்டேட்மெண்ட்ஸும் இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் கவுண்டர் இது ரெண்டுமே இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்டுக்கு உள்ளதான் கொடுத்துருப்போம். சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய ஸ்டேட்மெண்ட். ஸோ இது எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அந்த கவுண்டரை இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் செய்வோம், திரும்ப கண்டிஷனை செக் பண்ணுவோம். சரியா? ஸோ இதோட ஃப்ளோ சார்ட் பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். இதோட ஃப்ளோ சார்ட் பார்ப்போம். ஸோ இதுதான் while லூப்போட ஃப்ளோ சார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கவுண்டர் இனிஷியலைஸ் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் கண்டிஷன் டெஸ்ட் பண்ணுவோம். கண்டிஷன் ட்ரூவா இருந்தா லூப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ லூப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இது திரும்ப கண்டிஷனுக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துல திரும்ப கண்டிஷனுக்கு செக் பண்ணுறதுக்கு வந்துடும். ஸோ கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ திரும்ப கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா லூப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் கவுண்டர் இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணுவோம், திரும்ப வரும். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் எப்போ ட்ரூல இருந்து ஃபால்ஸ் ஆகுதோ, சரியா? ஸோ கண்டிஷன் எப்போ ட்ரூல இருந்து ஃபால்ஸ் ஆகுதோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வெளியில வந்துடும். ஸோ கண்டிஷன் ட்ரூவா இருக்க வரைக்கும் இது திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா இது லூப் விட்டு வெளில வந்துடும். சரியா? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். பார்த்தோம்னா இந்த கோட்டு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம பிரிண்ட் பண்ண ஸ்டார்ஸ் அதை நம்ம ப்ராப்பரா ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ல வச்சு பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ இதில் என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஹவு மெனி ஸ்டார்ஸ் டு பிரிண்ட்னு கொஸ்டின் கேட்கும். நம்ம எந்த நம்பர் கொடுக்குறோமோ அத்தனை ஸ்டார்ஸை பிரிண்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ எனக்கு 10 ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும்னா 10ன்னு கொடுத்தேன்னா எனக்கு 10 ஸ்டார் இங்க பிரிண்ட் பண்ணி காட்டிடும். ஸோ இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரன் பண்ணா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வாய்ட் மெனுக்குள்ள வந்துடும், ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடும். ஹவு மெனி ஸ்டார்ஸ் டு பிரிண்ட் இன்புட்டை வாங்குது. ஸோ இன்புட்ல நான் சிம்பிளா இருக்கணுன்றத 3ன்றதை கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த 3ன்ற மதிப்பு எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னா n அப்படின்ற இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிடும். சரியா? ஸோ 3ன்றது இங்க ஸ்டோர் ஆயிடும். இப்போ அடுத்து கவுண்டரை இனிஷியலைஸ் பண்ணும். ஸோ ஐ அப்படின்றது தான் நம்ம எப்பயுமே கவுண்டர் வேரியபிளா பயன்படுத்துவோம். ஐ, ஜே, கே இதுதான் நம்ம கவுண்டர் வேரியபிளா எப்பயுமே மேக்சிமம் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் பயன்படுத்துவோம். ஸோ அதன்படி ஐ ஈக்குவல் டு 1 அப்படின்றத கவுண்டரை இனிஷியலைஸ் பண்ணிடும். ஸோ இனிஷியலைஸ் பண்ணிட்டு அடுத்து while லூப்புக்கு உள்ள வரும். ஸோ லூப்புக்கு உள்ள வரும்போதே கண்டிஷனை செக் பண்ணும். ஐயோட மதிப்பு n விட சின்னதா இருக்கா அப்படின்றத செக் பண்ணுது. இப்போ ஐயோட மதிப்பு நமக்கு என்ன இருக்கு? 1, என்னோட மதிப்பு 3, அப்ப கண்டிஷன் ட்ரூ. அப்ப லூப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுது. பிரிண்ட் ஸ்டார் இதுதான் லூப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு கொடுத்துருக்கிற இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட், இங்க நம்ம இன்கிரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்திருக்கோம். ஐயோட மதிப்பை 1 இன்கிரிமெண்ட் பண்ணிடுது. ஸோ இப்போ ஐயோட மதிப்பு 1ல இருந்து 2ஆ மாறிடுது. ஸோ திரும்ப மேல வந்து கண்டிஷனை செக் பண்ணுது. இப்போ 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 கண்டிஷன் ட்ரூ.
திரும்ப ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுது, ஐய ஒன்று கூட்டிடுது. ஸோ ஐயோட மதிப்பு இப்போ 2ல இருந்து 3ஆ மாறிடுது. ஸோ 3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3. இப்பயும் கண்டிஷன் ட்ரூ தான், ஏன்னா நம்ம லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு தான் கொடுத்துருக்கோம். அப்போ கண்டிஷன் ட்ரூ. ஸோ ஸ்டாரை திரும்ப பிரிண்ட் பண்ணுது, ஐய திரும்ப இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு இப்போ போய் கண்டிஷனை செக் பண்ணும். செக் பண்ணும்போது இப்போ ஐயோட மதிப்பு 4, 4 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3ஆன்னு செக் பண்ணும். கண்டிஷன் தப்பாயிடுச்சு. இப்ப ஏன்னா 4 3 விட சின்னது கிடையாது. அப்ப லூப் கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆயிடும்னா லூப்பை விட்டு வெளியில வந்துரும். கெட் சிஹெச் லூப்புக்கு வெளியில இருக்கிற அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துருது. அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு இப்ப எக்ஸிக்யூட் ஆயிட்டு யூசர்கிட்ட டிஸ்பிளே பண்ணி காட்டுது. சரியா?